வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ப்ளஸ் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா சன்சோன் லிக்விடுடைய சோலார் பவர் இன்வெர்ட்டர். சோலார் பேனல் இருந்ததுன்னா சோலார் பேனல் மூலிமா வரக்கூடிய அவுட்புட் வோல்ட்டை ஒரு 12 வோல்ட் டிசியை ஒரு பேட்டரி கொடுத்து ஸ்டோர் பண்ணி பேட்டரியிலிருந்து இந்த இன்வெர்ட்டரை ஆப்ரேட் பண்ணிடலாம். ஓகே, இந்த இன்வெர்ட்டர் கிட்டத்தட்ட 2000 வாட்ஸ் இன்வெர்ட்டர். பொதுவாக இந்த இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இது உங்களுக்கு 500 வாட்ஸ், இது 500 வாட்ஸு, இது 1000 வாட்ஸு, 1500 வாட்ஸு, 1000 வாட்ஸ் இருக்குது, 3000 வாட்ஸ், இப்படி எல்லா வாட்ஸ்லையுமே இருக்குது. உங்கள் ரிக்குயர்மெண்ட் என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் லோடு என்ன யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து. ஓகேவா? இப்போ ஒரு 10 வாட்ஸ் பல்பு இல்லை 100 வாட்ஸ் பல்பு இதை பொறுத்து தான் நம்ம லோடு டிசைன் பண்ணுவோம். இது இந்த இன்வெர்ட்டர் எதுக்கு சூட்டபிளாக இருக்குன்னா எல்இடி பல்பு, எல்இடி டிவி, எல்இடி டியூப் லைட், லேப்டாப் சார்ஜிங், ஒரு மொபைல் சார்ஜிங், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். காயில் லோடு அவாய்ட் பண்ணிடலாம், இண்டக்டிவ் லோடு அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, மிக்சி கூட யூஸ் பண்ணுவாங்க, பண்ணக்கூடாது பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி இண்டக்டிவ் லோடு அவாய்ட் பண்ணிவிட்டு ரெசிஸ்டிவ் லோடு எல்லாத்துக்கும் இதை கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். பாருங்களேன், இதுதான் இந்த யூனிட்டு. இந்த யூனிட்டில் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் பேட்டரி கிளிப்பு ஒன்று வந்துடும். கூடவே இதுதான் இந்த யூனிட்டு. இந்த யூனிட்டில் இதுதான் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் மைனஸ் பேட்டரி கொடுக்க வேண்டிய ப்ரொவிஷன் அதில் இருக்குது. இதில் பாருங்களேன், இதில் அவுட்புட் ஏசி அவுட்புட் இதில் எடுக்க போகிறோம். 12 வோல்ட் டிசி இன்புட் கொடுத்து 230 வோல்ட் ஏசி உங்களுக்கு அவுட்புட் வரும். மாடிஃபைடு சைன் வேவில் இருக்கும். இது பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது. இந்த பவர் ஆன் சுவிட்சை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் லோடுக்கு கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல இந்த யூஎஸ்பி சாக்கெட் எதுக்குன்னா இதில் ஒரு மொபைல் சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது 5 வோல்ட் 1 ஆம்பியருக்குள்ளே இருக்கக்கூடிய லோடு இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் லைட் நார்மலாக எரியும். எப்போ இந்த ரெட் லைட் எரியும் அப்படின்னா இது ஓவர்லோடு ப்ரொடக்டர் போது ஷார்ட் சர்க்கியூட் லோடில் இருந்தாவோ இல்லை ஓவர்லோடு இருந்தாவோ உங்களுக்கு இந்த ரெட் லைட் உங்களுக்கு எரியும். அப்போது வித் பஸ்ஸர் சவுண்டு வரும். அப்போ புரிஞ்சுக்கலாம் ஓவர்லோடுன்னு புரிஞ்சுட்டு அந்த லோடை குறைச்சிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த சிஸ்டம் ஆன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த யூனிட் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும். இந்த மாதிரி பவர் கட் அடிக்கடி வரக்கூடிய இடத்துல இந்த யூனிட் வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் வேணால் என்ன பண்ணலாம், எளிமையாக யூஸ் பண்ண முடியும். இருந்தாலும் இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக இருக்கிறதுனால ஒரு சர்வீஸ் ப்ரொஃபஷனல் வச்சுட்டு கனெக்ஷன் கொடுங்க. தேங்க்ஸ்.